வணக்கம், வெல்கம் டு லோகாதேவி முத்துச்சாமி சேனல். ப்ளீஸ் வாட்சிங் மை வீடியோஸ், சப்போர்ட் மீ, தேங்க்யூ. இந்த பதிவு எதுக்குன்னு பார்க்கலாம். அம்மாவோட நினைவு நாள் 10 வந்துச்சு. இந்த மாதம் 10ஆம் தேதி வந்துச்சு. அப்போ இந்த விழியிலிருந்து ஒரு காப்பகத்துக்கு நம்ம உணவு கொடுத்துருந்தோம். ஒரு நைட்டு டின்னர் கொடுத்துருந்தோம். அதனோட பதிவு தான். இதை பார்த்து யாரோ ஒருத்தர் 2 பேரோ இது மாதிரி ஒரு நல்ல காரியத்தை அவங்க ஊரில் செஞ்சிங்கன்னா மிகவும் நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா உணவு தானம் கொடுக்குறது மிகவும் பெரிய சிறப்பான விஷயம். அவங்க மனசில் சந்தோஷத்தை பார்க்குறது மிகவும் சிறப்பு. என்னென்ன பண்ணிடணும்னு பார்க்கலாம். கோதுமை ரவை கிச்சடி, தயிர் பச்சடி. 25 பேர் அந்த ஹோமில் இருக்காங்க. ரெகுலராக நம்ம அடிக்கடி கொடுக்கறது தான். ஒரு இயர்லி ஒரு 4 டைம்ஸ் கொடுத்துருவேன். சப்பாத்தி போட்டிருந்தாங்க. சப்பாத்தி, அதை தொட்டுக்கிறதுக்கு காளான் குழம்பு. அந்த எப்படி ப்ரே பண்ணாங்கன்னு அதை பாருங்க. பிரார்த்தனை செய்வோமாக. இன்று பெருந்துறை தோப்புப்பாளையம் திரு லோகநாதன் கமலாதேவி அவர்களின் தாயார் அமரர் தெய்வத்திரு ராஜம்மாள் முத்துசாமி அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு நாளில் திரு லோகநாதன், மகேஸ்வரி, சந்தியா, சுஹாஷினி, கமலாதேவி, அனுசுயா இவர்கள் குடும்பத்தினர் நமக்கு மாலை வேளை உணவினை வழங்கியிருக்கிறார்கள். அமரர் தெய்வ திருமதி ராஜம்மாள் முத்துசாமி அவர்களின் இறையான்மா ஆத்ம சாந்தி அடையவும், இறைவன் பாதம் சாரவும் ஸ்தாபனம் சார்பாக நாங்கள் அனைவரும் மௌன அஞ்சலி செலுத்திக் கொள்கிறோம். அம்மையார் அவர்களது இறையான்மா ஆத்ம சாந்தி அடைந்து ஜோதி வடிவில் தீப ஒளியாயிருந்து அவர்கள் குடும்பத்தார் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும், அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரது நலன் காத்திடவும், அவர்கள் குடும்பத்தில் இருக்கும் அனைவருக்கும் துணையிருந்து வழிநடத்திடவும் நாங்கள் அனைவரும் இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இந்நாளில் எங்களுக்கு உணவு அளித்த திரு லோகநாதன், மகேஸ்வரி, சந்தியா, சுஹாஷினி, கமலாதேவி, அனுசுயா அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நாங்கள் அனைவரும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்றும் நலமுடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் மன நிம்மதியுடனும் இருக்கவும், இறைவன் ஆசீர்வாதம் இவர்கள் அனைவருக்கும் என்றும் நிறைந்திருக்கவும், இவர்கள் குடும்பத்தார் அனைவரது போக்கிலும் வரத்திலும் இறைவன் துணை நின்று காத்திடவும், இவர்கள் குடும்பத்தினர் செய்து வரும் பணிகள், தொழில், வியாபாரம் அனைத்திலும் முன்னேற்றம் கண்டு வளர்ச்சி அடைய இறைவன் பக்கபலமாய் துணை இருக்கவும், மேலும் இறைவன் இவர்கள் செய்து வரும் பணிகள், தொழில்கள் அனைத்தையும் ஆசீர்வதிக்கவும், இவர்கள் குடும்பத்தார் அனைவரது மனதையும் இறைவன் ஆதிக்கம் செய்து வழிநடத்திடவும், இவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் கல்வி, செல்வம், பொருளாதாரம், வேலைவாய்ப்பு, சுயதொழில், உடல் நலம், ஆரோக்கியம், சமூக சேவை என அனைத்து நிலைகளிலும் முன்னிலை வகித்து முன்னோர்கள் ஆசி பெற்று இறைவன் ஆசியுடன் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்திடவும், இறையருள், குருவருள், திருவருள் அனைத்தும் இவர்களிடத்தில் நிலைத்திருக்க நாங்கள் அனைவரும் எல்லாம் வல்ல இறைவனை பணிந்து கனிவோடு பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஜீவனுள்ள பரமபிதாவே ஆமென். அருமையா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.